தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆலய அற்புதம் யூடியூப் சேனலில் கோவையில் இடிகரையில் அமைஞ்சிருக்க வேதநாயகி அம்மை உடனுரை ஸ்ரீ வில்லீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகலாம் வாங்க. நம்ம இடிகரை ஊருக்குள்ளே நுழைஞ்சதுமே தைத்திருநாளை முன்னிட்டு முருகப்பெருமான் வள்ளி தேவசேனை சமேதரா மயில் வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாருங்க. கரிகால சோழனால் கட்டப்பட்ட 274 சிவாலயங்களில் இந்த கோவில் 271வது சிவாலயமாக கருதப்படுது. வில்வ மரங்கள் நிறைந்த வனத்தில் எழுந்தருளியதுனால இறைவன் வில்லீஸ்வரர்னும், ஸ்ரீ ராமபிரான் இந்த தலத்தில் இறைவனிடம் வில் வைத்து பூஜை செய்ததுனால வில்லீஸ்வரர்னும் பெயர் வந்ததா சொல்லப்படுது. இப்போ நம்ம வில்லீஸ்வரர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வாங்க நம்மளும் போய் முருகப்பெருமானோட திருவீதி உலாவில் கலந்துக்கலாம்.
பஜனை வந்து அங்கே முன்னாடி இங்க முருகப்பெருமானோட பக்தி பாடல்கள் பஜனை குழுவினரால ரொம்ப அற்புதமா பாடப்பட்டது. மயில் வாகனத்துல வள்ளி தேவசேனை சமேதரா காட்சியளிக்கிற முருகப்பெருமான எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலோட முன்புறத்துல வேப்ப மரத்துக்கு அடியில விநாயக பெருமான் சக்தி விநாயகருங்கிற திருநாமத்தோட பக்தர்களுக்கு காட்சி தர்றாரு. எல்லாரும் சக்தி விநாயக பெருமான நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கோவிலுக்குள்ள போலாம். இந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமே தீபஸ்தம்பம் அமைஞ்சிருக்கு. தீபஸ்தம்பத்துல மூஷிக வாகனத்துல விநாயக பெருமான் பக்தர்களை வரவேற்கிற விதமா வாயில நோக்கி காட்சி தர்றாரு. மறுபுறம் முருகப்பெருமான் கையில வேலாயுதத்தோட இறைவனோட சன்னதியை நோக்கி காட்சி தராரு. மற்றொரு புறம் சிவலிங்கத்துக்கு மேல பசு பால் சுரக்கிற புடைப்பு சிற்பம் தத்ரூபமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. கோவிலோட முகப்புல எம்பெருமானும் அம்பாலும் திருக்கல்யாண கோலத்துல காட்சி தர்றாங்க. எம்பெருமான் சன்னதிக்கு முன்புறத்துல பலிபீடமும் அதிகார நந்தியும் ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டு தத்ரூபமா காட்சி தருது.
பிரகாரத்தோட தென்கிழக்கு மூலையில சிவசூரிய பெருமான் காட்சி தராரு. சூரிய பகவானை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. கோவிலோட தென்புறத்துல நால்வர் சன்னதி இருக்கு. எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இறைவன் சன்னதிக்கு தென்புற வெள்ளி சுவர்ல நர்த்தன விநாயகர் காட்சி தராரு. கோவிலோட கருவறையை சுற்றி இருக்க சுவர்கள்ல கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. தென் திசையை நோக்கி யோக தட்சிணாமூர்த்தி காட்சி தராரு. எல்லாரும் யோக தட்சிணாமூர்த்தியை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த கோவில்ல நந்தவனம் ரொம்பவே அழகா பராமரிக்கப்பட்டு வருதுங்க. கோவிலோட தென்மேற்கு மூலையில வெள்ளி கவசத்துல கன்னிமூல கணபதி காட்சி தராரு. அவரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலோட தலவிருட்சமான மகாவில்வம் 11 இலைகளை கொண்டிருக்கு. கருவறைக்கு பின்புறத்துல காட்சி தர்ற லிங்கோத்பவரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. வடக்கு நோக்கி காட்சி அளிக்கிற துர்க்கையம்மனை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. நான்முகனான பிரம்மதேவரையும் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இறைவனை நோக்கி தியானத்துல இருக்க சண்டிகேஸ்வரரையும் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. எல்லா சிவாலயங்கள்லையும் சண்டிகேஸ்வரர் இறைவனோட கணக்காளரா இருக்காரு. கோவில்ல இருந்து இறைவனோட சொத்தை எதுவும் நம்ம எடுத்துட்டு போகலைங்கிறத காட்டுற விதமா நம்ம இரு கைகளையும் சத்தமில்லாம சண்டிகேஸ்வரர் முன்னாடி துடைச்சு காட்டணும். இதை தெரியாத பலரும் சண்டிகேஸ்வரர் முன்னாடி தங்களோட கைகளை தட்டியும் சொடக்கு போட்டும் காட்டிட்டு வர்றாங்க. அந்த செயல் சண்டிகேஸ்வரரோட தியானத்தை கலைக்கிற விதமாகவும் அவரோட கோபத்தை தூண்டுற விதமாகவும் அமையும். அதனால இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் அந்த தவறை மறந்தும் செய்யாதீங்க.
வெள்ளி கவசத்தில் காட்சி தர வேதநாயகி அம்பாளை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இங்கு அருள் பாலிக்கிற பாலசுப்ரமணிய பெருமானை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. கோவிலோட வடகிழக்கு மூலையில் நவகிரகங்கள் சன்னதியும் தீர்த்த கிணறும் காலபைரவர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் காலபைரவரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. சிவச்சந்திர பகவானை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த தல இறைவன் வில்லீஸ்வரமுடையார வணங்குறதுனால திருமணத்தடை, புத்திரதோஷம், நோய்கள் நீங்கும், சகல செல்வங்களும் பெருகும், துன்பங்கள் நீங்கும், குறைகள் நிவர்த்தியாகும், வழக்குகளில் வெற்றி உண்டாகுங்கிறது ஐதீகம். எல்லாரும் வில்லீஸ்வரமுடையார நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப உள்ள போய் உற்சவரை தரிசனம் பண்ணலாம். வான்மழை விழாது வேக மணிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நல் தவம் வெல்வி மல்க மென்மைகுள் சைவநீதி விளங்குக உலகவெல்லாம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. வேதனாய் உடனவர் வில்லீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. கோவை மாவட்டத்தில் நமது இடிகரையில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ வேதனாகியம்பிகை உடனமர் வில்லீஸ்வர சுவாமி திருக்கோவிலின் இன்றைய தினம் மகர சங்கராந்தி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. கொங்கு மண்டலத்தை ஆண்ட கரிகால சோழ மன்னன் நம் கொங்கு மண்டலம் தொட்டு 274 சிவாலயங்களை திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்வித்ததன்
மூலமாக நமது திருக்கோவில் 271வது சிவாலயமாக பாவிக்கப்படுகின்றது. இத்தலத்தின் விசேஷமானது நமது சுவாமி வில்லீஸ்வரமுடையார். பெயர் காரணம் ராமர் வில் வைத்து பூஜை செய்ததனால் வில்லீஸ்வரர் என்ற செவிவழி செய்தியாகவும் 11 இதழ் கொண்ட மகாவில்வமான வில்வ வனம் இங்கே இருந்ததனால் வில்லீஸ்வரர் என்ற பெயர் காரணம் கொண்டதாகவும் கல்வெட்டுகளும் சிறப்புற எடுத்து கூறுகின்றது. அதேபோல நமது அம்பாள் வேதநாயகி அம்பாள் வியாச முனிவரிடமிருந்து வேதங்களை தொகுத்து வழங்கியதற்காக வேதநாயகி என்று சிறப்புடன் அருள் பெற்று இங்கே அருள் பாலிக்கிறார். அதேபோல திருக்கோவில் அமைப்பானது சோமாஸ்கந்த ரூபம் என்று சொல்லக்கூடியதாக சிவன் அம்பாள் இருவருக்கும் நடுவில் பாலசுப்பிரமணிய பெருமான் இருப்பது சோமாஸ்கந்த ரூபமாகும். அவ்வழியிலேயே இந்த திருக்கோவில் இயற்கையாகவே அமைந்துள்ளது. மேலும் இங்கு சிவசூரியன் சிவச்சந்திரன் முதலான பரிவார தெய்வங்கள் கொண்டு சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் முதலியன அனைத்து தெய்வங்களும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. நமது திருக்கோவில் விசேஷமாக விண்ணப்பம் எழுதி வைத்தல் என்பது ஒரு மிகப்பெரிய விசேஷம். எப்படி நம்ம உயரதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு விண்ணப்பம் எழுதி வச்சு ஒரு வேண்டுதல் வைப்போமோ அதே மாதிரி நம்ம சுவாமி இடத்துல நம்மளுடைய குறைகளெல்லாம் தீர்க்கும் வண்ணம் ஒரு விண்ணப்பம் ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா 90 நாளுக்குள்ளே அந்த காரியம் சித்தியாகும் அப்படிங்கிறது இங்கே ஐதீகம் வந்துட்டுருக்கு. எல்லாரும் அதை பண்ணிட்டுருக்கா, சிறப்பான விசேஷம். ரெண்டாவது, இங்கே வாரத்தில் 6 நாளும் திரையம்பக மந்திரம்னு சொல்லக்கூடிய வியாதி தோஷ நிவாரண மந்திரங்கள் ஜபம் பண்ணப்பட்டு திங்கட்கிழமை தோறும் சோமவாரம் தோறும் அந்த விபூதியானது பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது. அந்த பஸ்மமானது என்னென்னா வியாதிகள் தோஷங்கள் எல்லா பிணிபீடைகளும் நீங்கி மற்றும் அவர்களது சத்துருக்களும் அவருடைய மற்றும் பல இன்னல்களும் நீக்கி கொடுக்குமாறு அந்த விபூதியானது ஜெபம் செய்யப்பட்டு கொடுக்கப்படுகின்றது இங்கே. மற்றும் மாதாந்திர விசேஷங்கள் பக்ஷ விசேஷங்கள் என்று சொல்லக்கூடிய சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, சுக்லபக்ஷ சதுர்த்தி மற்றும் வியாழக்கிழமை சிறப்பு அபிஷேகங்கள், பௌர்ணமி, அமாவாசை மற்றும் பல விசேஷங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல் நம்மளுடைய பெரும் திருவிழாவாக மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன பெருவிழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 5 நாள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு நம் இடையிறே கிராமமே விழாக்கோலம் பூண்டு சிறப்பானதொரு திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. மற்றும் பங்குனி உத்தர திருநாளன்று பஞ்சமூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சுவாமி, அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்கள் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு பஞ்சமூர்த்தி புறப்பாடு மிகவும் சீரம் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. மற்றும் கந்தசஷ்டி திருவிழா 6 நாட்களும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும், 6ஆம் நாள் சஷ்டி என்று முருகனுக்கு திருக்கல்யாண வைபவம் போன்ற சிறப்பான பூஜைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு அருள்பாலித்து வேண்டுவார்க்கு வேண்டும் வரம் நல்கி அனைவரும் இன்புற்றிருக்க எல்லா வரமும் நலமும் தந்து சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல வில்லீஸ்வர பெருமானை பிரார்த்தித்து கொண்டு வேதநாயம்பிகையுடன் வில்லீஸ்வரர் திருவருள் பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த தல இறைவன் மேலே சூரிய பகவான் ஆவணி மாதம் 14, 15, 16 ஆகிய 3 நாட்களில் தன்னோட ஒளிக்கதிர்களால் இறைவனுக்கு பூஜை செய்கிறதா ஐதீகம். பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் ரொம்பவே சிறப்பாக நடக்கும். இந்த தலத்தில் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தப்ப ஆருத்ரா தரிசன விழா 5 நாட்கள் ரொம்பவே சிறப்பாக நடக்கும். மகா சிவராத்திரி மற்றும் பங்குனி சோமவாரத்திலையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுது. இந்த ஊர் கோவையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலையும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு.
மேட்டுப்பாளையம் சாலையையும் சக்தி சாலையையும் இணைக்கிற விதமாக 87ஆம் எண் பேருந்து இடிகரை வழியாக போகுது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தில் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணணுங்க. இதே மாதிரி வேறு ஒரு சிறப்பு வாய்ந்த தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நான் போட்ட இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த கோவிலை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அனைவரும் மறக்காமல் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்க. வேதநாயகி அம்மை உடனுரை ஸ்ரீ வில்லீஸ்வரமுடையார் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய.